ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்றைக்கி நம்ம புதன் தசையை பற்றி பார்க்க போகிறோம். புதன் தசை ஒரு அற்புதமான தசை. இதில் நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடிய தசை தான் இந்த புதன் தசை. இப்போ புதன் தசையில் புதன் பக்தியை பார்க்கலாம். இந்த புதன் பக்தியில் மகாவிஷ்ணுக்கு துளசியால் அஷ்டோத்திர அர்ச்சனை நம்ம வீட்டிலேயே கூட பண்ணலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிகிட்டே வரலாம். அதுக்கப்புறமா அவங்களால யாரால முடியுமோ பகவத்கீதையோ பாகவதமோ ஒரு பக்கம் படித்தா கூட போதுமானது. இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரலாம். லைப்ரரி போய் ஒரு 1/2 hour உட்காந்து செலவு பண்ணிட்டு வரலாம் நம்ம டயத்தை. அதுக்கப்புறமா கேது புக்தி. இந்த கேது புக்தியில் ரெட்டை விநாயகரை நீங்கள் எங்கே இருந்தாலும் போய் பார்த்து ஒரு தடவை அர்ச்சனை, அதுக்கப்புறம் எப்போ முடிகிறதோ நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ரமண மகரிஷி இந்த மாதிரி சித்தர்களை ஜீவசமாதி போய் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வரலாம். இதுக்கப்புறமா சுக்கரபுக்தி. இந்த சுக்கரபுக்தியில் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாளை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணலாம். மகாலட்சுமி, இந்த அஷ்டலட்சுமி கோயில் இருக்குல்ல பெசன் நகர், அது இல்லாதவங்க பக்கத்தில் மகாலட்சுமி கோயில் இருந்தால், இல்லை பெருமாள் கோயிலே இருக்கிற மகாலட்சுமி கூட நீங்கள் போயிட்டு தாழம்புவால் அர்ச்சனை பண்ணலாம். சுகபிரம்ம ரிஷிக்கு நினச்சி ஒரு 1/2 hour தியானம் பண்ணலாம். இதுக்கப்புறம் சூரியபுக்தி. இந்த சூரியபுக்தியில் நடராஜ பெருமாளை தவனம் மருன்னு வைக்கும். இதை வாங்கி நீங்கள் தொடுத்து அவருக்கு கொண்டு போய் சாத்தி ஒரு அர்ச்சனை பண்ணலாம். சிங்கப்பெருமாள் கோயில் ஒரு தடவை தரிசனம் பண்ணலாம். இந்த மாதிரியான சத்யநாராயண பூஜை, இந்த மாதிரியான பூஜை வழிமுறைகளை நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம். இதுக்கப்புறமா சந்திரபுக்தி. புதன் சந்திரன். இந்த சந்திரபுக்தியில் திருநீர்மலையில் இருக்கிற நீர்வண்ண பெருமாளை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா அரிசி மாவால், அதாவது சிரவணத்தன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அரிசி மாவால் மாவிளக்கு பெருமாளுக்கு போடலாம். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் புக்தி. இந்த செவ்வாய் புக்தியில் வீரராக பெருமாளை நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம். வராகரை தரிசனம் பண்ணலாம். இப்போ வரகூர்ன்ற இடத்துல இருக்கிற வெங்கடேச பெருமாள், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வெங்கடேச பெருமாளையும் தரிசனம் பண்ணலாம். ஒரு தடவை இந்த புக்தி முடியறதுக்குள்ளே வரகூர் வெங்கடேச பெருமாளை நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். வீரராக பெருமாள் இந்த மாதிரி. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராகு புக்தி. அதாவது புதன் தசையில் ராகு புக்தி. ராகு புக்தியில் காளிங்க நர்த்தனம், ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாளை ஒரு தடவை தரிசனம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அவர் நினச்சே வீட்டில் சொல்லிகிட்டே இருக்கலாம். கிருஷ்ணாஷ்டகம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த பீரியடில் இந்த அனந்த பத்மன சுவாமியை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை அவருடைய இது இருந்தாலும் சரி, இப்போ அத்தி வரதே சயன கோலத்தில் இருப்பார், அந்த மாதிரி ஃபோட்டோ நீங்கள் வச்சுருந்தா கூட நீங்கள் அவரை நினச்சி அர்ச்சனை பண்ணிகிட்டே வரலாம். இது மாதிரி ராகு புக்தியில். இதுக்கப்புறமா குரு புக்தி. இந்த குரு புக்தியில் வாமன அவதாரம் கொண்ட பெருமாளை, உலகளந்த பெருமாள், இந்த உலகளந்த பெருமாளை நீங்கள் ஒரு தினம் போய் தரிசனமாக, இப்போ சாதாரண சில சிவன் கோவில்லையே அது இருக்கும், இல்லை பெருமாள் கோவிலும் உலகளந்த பெருமாள் இருக்கா. இப்போ மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர் கோவிலில் அந்த பெருமாள் இருக்கா. ஸோ இந்த உலகளந்த பெருமாளுக்கு ஒரு தடவை நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை நீங்கள் தொடர்ந்தாப்பில் பண்ணிகிட்டே வரலாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அதாவது பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரம் தானம் பண்ணி அவங்களோட ஆசீர்வாதத்தை நீங்கள் பூர்ணமாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சனி புக்தி. இந்த சனி புக்தியில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ராமசாமி கோவில் ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த குரு புக்தியிலே ஒரு இது விட்டு போச்சு. என்னென்னா, குரு புக்தியில் பிரம்மன் கோவில் இருக்குது கும்பகோணத்தில். அந்த பிரம்மன் கோவிலில் வேதநாராயண பெருமான் இருக்க. நீங்கள் போய் ஒரு தடவை அவரை இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இப்போது புதன் சனி பார்த்தீங்கன்னா, இதில் ராமசாமி கோயில் கும்பகோணம், அவரை ஒரு தடவை தரிசனம் பண்ணிடலாம். உழவார பண்ணிக்கிட்டே இருக்கலாம். யாரெல்லாம் வயசானவங்களாக இருந்தால் அவங்க ஒரு பார்க்கில் போய் உட்காந்துட்டு வரலாம் கொஞ்ச நேரம். இந்த மாதிரியான காலகட்டத்தை நீங்கள் உங்களுக்கு உபயோகமாக செலவு பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த வழிமுறைகளை நீங்கள் தொடர்ந்தாப்பில் பண்ணிகிட்டே வரும்போது இந்த புதன் தசையை கடந்து செல்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த புதன் தசை முழுக்க உங்களால் முடிஞ்சால் புறாக்களுக்கு உணவு போட்டுனே இருக்கலாம். எங்கெல்லாம் இப்போ மசூதியெலாம் போட்டிங்கன்னா புறாக்கள் இருக்கும் மாஸ்கில், அங்கே புறாக்களுக்கு உணவு போட்டுனே இருக்கலாம். ஏன்னா இந்த புறாக்கள் போய் நம்மளுடைய என்ன தேவையோ அதை போய் பெருமாள்கிட்ட போய் சொல்லும்ன்றது தான் ஒரு கணக்கு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறைகள் நீங்கள் தொடர்ந்தாப்பில் பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட இந்த மகாதசையை ஈஸியாக ரொம்ப அற்புதமாக நீங்கள் கடந்து செல்லலாம். அதுக்குண்டானதான் சொல்லியிருக்கேன்.